கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பரலோகத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நம்முடைய இந்த யூடியூப் சேனல் வழியாக சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த 2 வாரங்களாக எது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான சபை என்கிற தலைப்பில் நம்ம பார்த்தோம். அதில் முதல் பாடம் கவனிக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சபை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சோம் இல்லையா. அவருடைய சபை ஒரு சரீரத்தை போல் இருக்கும், ஒரு மணவாட்டியை போல் இருக்கும், ஒரு ஜீவனுள்ள கற்களை போல் இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அவர் அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மை உள்ளவர்கள். அந்த உண்மை உள்ளவர்கள் தான் 144,000 பேர் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த 144,000 பேர் வெளிப்படுத்தலாகும் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரேலுடைய 12 கோத்திரம் தான் அந்த 144,000 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து முடித்தோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் நம்ம எடுத்த பாடம் ஏற்கனவே நம்ம பார்த்த ஆராய்ச்சி மனப்பான்மையோடு நம்ம உள்ளே போய் பார்க்கும் பொழுது 3 வசனங்கள் இந்த 144,000 பேர் இந்த பூமியிலிருந்தும் மண்ணிலிருந்தும் எடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு வசனம் தான் இஸ்ரேலுடைய 12 கோத்திரம். அப்போது ஏன் அப்படி சொல்லப்பட்டது என்று ஆராய்ச்சிக்குள்ளே போகும்போது அந்த 12 கோத்திரம் என்பது 144,000 பேர்த்துக்கு இருக்க வேண்டிய 12 கோத்திர குணலட்சணங்கள். ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? இப்போது ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற ஒரிஜினல் கோத்திரம் வெளிப்படுத்தலாகும் 7ஆம் அதிகாரத்தில் ஒரிஜினல் கோத்திரமாக இல்லை. அதில் தான் கோத்திரம் எடுக்கப்பட்டு அதற்கு பதிலாக யோசேப்பினுடைய 2 பிள்ளைகள் எப்ராயிம் மனாசே, அதில் மனாசேயை சேர்த்திருக்கார், எப்ராயிம் அங்கே சேர்க்கலை. அப்போது இது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தேவன் நமக்கு சொல்ல வராருங்கிற அடிப்படையில் தான் நம்ம கடந்த வாரத்தில் அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போனோம். அதில் நம்ம கவனிக்கும் பொழுது அந்த 12 பேர்த்தினுடைய பேர்லேயே அந்த குணலட்சணம் இருப்பதை கண்டுபிடிக்கலாம். அப்போது இதை கேட்ட சகோதரர்களுக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி வரணும். அப்படின்னா தான் கோத்திரம் ஏன் வெளிப்படுத்தலாகமத்தில் வரல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதே சமயத்தில் யோசேப்புடைய மகன் எப்ராயிம் மனாசே, அதில் மனாசேனுடைய கோத்திரம் மட்டும் வந்திருக்கு, ஏன் எப்ராயிம் வரல? இது ஒரு கேள்வி. இந்த 2 கேள்விகளுக்கும் இப்போ விடை சொல்லணும். அடுத்தது கடந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? வெளிப்படுத்தலாகும் 7ஆம் அதிகாரத்தில் 4 காற்றுகள் 4 தூதர்கள் பிடிச்சிருந்தாங்க. அவர்கள் 144,000 பேர்த்துடைய நெற்றிகளில் முத்திரை போட்டு திருமணமும் காற்றை விட்டுறாதீங்கன்னாங்க. இப்போ அந்த ஒரு காட்சியை அவர் பார்க்குறார், காற்றை விட்டாச்சு, 144,000 பேர் அவர்கள் உயிர் தெழுந்து போகிறாங்க. அப்படி போகும்போது மறுபடியும் வானத்தில் அவர் பார்க்குறார். அப்போ அவங்க போனதுக்கு பிறகு இன்னொரு பெரிய ஒரு திரளான கூட்டம், அவங்களுக்கு எண்ணிக்கையே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் நிற்கிறாங்களே, இவங்க யாருன்னு கேட்டார். அந்த இவங்க யார் என்பது பார்க்கறக்குரிய வாரம்தான் இந்த வாரம். சரியா? இந்த 2 காரியங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் தயவுசெய்து எல்லாரும் அதாவது தொடர்ந்து கவனிக்கணும். ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் பார்த்து அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு சரியாக புரியாது. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்டு. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் கண்டினியூஸாக பார்க்கும்படியாக உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல இந்த திரள் கூட்டம் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் முதல்ல இந்த தான் கோத்திரம் ஏன் அந்த வெளிப்படுத்தலாகும் 7ஆம் அதிகாரத்தில் வரல? நமக்கு நல்லா தெரியும். வெளிப்படுத்தலாகும் 7ஆம் அதிகாரத்தில் வந்திருக்கிற அந்த கோத்திரம் எதை குறிக்குதுன்னா கோத்திரத்தினுடைய குணம். ஒவ்வொரு முற்பிதாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர், அந்த குணம் தான் 144,000 பேருக்கு இருக்க வேண்டியது. அப்படின்னா தான் கோத்திரம் ஏன் வரல அப்படின்னா தான் கோத்திரத்தினுடைய குணம் 144,000 பேருக்கு இருக்க வேண்டியது இல்லை. அப்படின்னா ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயத்தை தான் அந்த தான் கோத்திரம் ரெப்ரசன்ட் பண்ணுறதாக நம்ம புரிந்து கொள்ள வேணும். இப்போ நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அவங்க பிறக்கும்போது அந்த நேச்சர் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தானுக்கு யாக்கோபு கொடுத்த அந்த ஒரு கடைசி காலத்தினுடைய அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம கவனிக்கும் போது பாருங்கள், தானை பற்றி என்ன சொல்கிறார்? ஆதியாகமம் 49:17 வாசிக்கலாம்.
தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தைப் போலவும் பாதையில் இருக்கிற விரியனைப் போலவும் இருப்பான். தான் எப்படி இருப்பார்னா, குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாக குதிகாலை கடிக்கிறதுக்கு வழியில் கிடக்கிற பாம்பு மாதிரி இருப்பான். அப்படின்னா அந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஜனங்கள். புரியுதுங்களா? இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போனோம்னா ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது. குதிரையின் மேலேறி இருக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பின்னாடி ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தில் அப்படி வருவார். அவருடைய குதிங்கால் நம்ம படிக்கிறோமா, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய்னு சாத்தானுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் இல்லையா? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய சபை, அவருடைய சரீரம், அதனுடைய குதிங்கால் மாதிரி தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த குதிங்காலை கடிப்பான் நான் சாத்தான். அவன் யார் மூலமாக கடிப்பான்? அங்கே ஆபேலை யார் மூலமாக கொன்னான்? காயின் மூலமாக. அந்த மாதிரி தான் இன்றைக்கு நிறைய பேர் சபையில் இப்படி தான் இருப்பாங்களாம், சர்பத்தை போல. இவங்களுடைய கேரக்டர் என்னன்னு பார்க்கலாமா? அன்புக்குரிய சகோதர சகோதரி கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 141. கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவும். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். அடுத்தது, சர்ப்பத்தை போல தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்களின் உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கும். இந்த மாதிரி தான் சபையில் விஷமுள்ள ஜனங்கள் இருப்பாங்களாம். புரியுதுங்களா? அவங்க வாயை திறந்தாலே விஷமாக தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ரோமரில் இப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு வாசிக்கலாம். ரோமர் 3:17. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை. பார்த்தீங்களா? அவங்க கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை, சமாதான வழி அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாம்பின் விஷத்தன்மையுடைய வாயையுடைய மனதையுடைய இப்படிப்பட்ட ஜனங்கள் 144,000 பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கவனிக்கிறீங்களா? அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் இப்படிப்பட்ட விஷத்தன்மையுடைய ஜனங்கள். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, இவங்க வாயை திறந்தாலே விஷமாக தான் கக்குவாங்களாம். இந்த மாதிரி ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. புரியுதுங்களா? சரீரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் தானை வெளியெடுத்தார். அடுத்தது மனாசே உள்ளே கொண்டு வந்தார். இன்னொரு மகன் எப்ராயிமை அவர் உள்ளே கொண்டு வரல அந்த கோத்திர அட்டவணையில். ஏன் கொண்டு வரல அப்படின்னா, எப்ராயிம் என்றாலே திரள் கூட்டம் என்று அர்த்தம். பாருங்கள், எப்ராயிம் பிறக்கும் போதே நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார்கள். எப்ராயிம்னாலே பழுகி பெருகுதல், திரள் கூட்டம் என்று அர்த்தம். ஸோ அப்போது திரளான கூட்டம் இதில் வர முடியாது. இப்போ அந்த திரளான கூட்டம் யாருன்னு தான் இப்போ கண்டுபிடிக்கணும். 144,000 பேருடைய குணலட்சணம் பார்த்துட்டோம். இப்போ எப்ராயிம் ஏன் உள்ள வரலைன்னா, எப்ராயிம் என்றாலே திரள் கூட்டம் என்று அர்த்தம். இப்போ நம்ம கூட இந்த திரள் கூட்டம்ங்கிறது யாருங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம போன வாரம் பார்த்தது ஒரு தடவை ரீகால் பண்ணலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் 4 தூதர்கள் 4 காற்றுகளை பிடிச்சிட்ருக்காங்க. அந்த காற்றுகளை விட்டால் அந்த காற்றுகள் இந்த பூமியை அழிச்சிரும். அப்போது ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வந்து பூமியும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை பார்த்து என்ன சொல்கிறாரு? நாம் நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றுகளை முத்திரை போட்டு தீரும் அளவும் நீங்கள் பூமியும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீங்க. அடுத்தது, முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். நமக்கு கடந்த வாரமே பார்த்தது தான். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். அந்த 144,000 பேருடைய முழு விளக்கங்களும் பார்த்துட்டோமா? இப்போ யோவான் அதை பார்த்துட்டு இருக்கார். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது 144,000 பேர் இப்போ திருச்சபை மணவாட்டி கிறிஸ்து வந்த உடனே அவர் கூட அவங்க போகிறாங்க. அப்படி போனதுக்கப்புறம் இப்போ நம்முடைய கேள்வி என்ன எழுதுன்னா, அப்போது இத்தனை 2000 வருஷத்தில்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரியே ஆகக்கூடிய ஜனம் 1,44,000 பேர் தானா? ஆமாம். அது நம்ம சொல்லலை, அது நம்ம முடிவு பண்ணல, தேவன் முடிவு பண்ணார். கவனிக்கிறீங்களா? தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தாரோ அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ நீதிமான்களாக்கினார். எவர்களை நீதிமான்களாக்குறாரோ மகிமைப்படுத்தினார். அந்த முன்னறியறதுங்கிற வார்த்தையை நம்ம அதுக்கு போன வாரமே பார்த்தோம். அந்த பொண்ணு பார்க்குற ஒரு 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 உதாரணம் பார்த்தோம் இல்லையா? ஸோ மறுபடியும் அதை ரீகால் பண்ணோம்னா, தேவன் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு அவர் முன்னறிந்த நம்பர் தான் அது. 1,44,000 பேர் தான். இப்படிப்பட்ட குணலட்சணையை உடையவர்கள் தான் என்னுடைய குமாரனுக்கு மனவாட்டியாக இருக்க வேணும்னு தேவன் முடிவு பண்ணாராம். அதான் பொண்ணு பார்க்க போகிற போது முடிவு பண்ணது. அப்போ அந்த நிலைமைக்கு யார் அங்கே இருக்கிறார்களோ, பொண்ணு நினச்ச மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா அதை அதான் அந்த முன்னறிந்ததை முன்குறிக்கிறது. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணை முன்குறிக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட முன்குறிக்கப்பட்ட 1,44,000 பேர் மேலே போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அப்படின்னா எத்தனை பேர் இந்த சத்தியத்துக்குள்ளே அழைக்கப்பட்டு, அதான படிக்கிற முடியும், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அப்போ அந்த அநேகர் சிலர் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் தேவன் கைவிட்டாரா? இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க 1,44,000 பேர் மேலே போயிட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய இந்த வகுப்பார் யார்? இவங்களை தேவன் கைவிட்டாரா என்று சொல்லி கவனிக்கும் போது அவர்கள் தான் இங்கே நிற்கிறாங்க. பாருங்கள், வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவைகளுக்கு பின்பு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கவனிக்கலாம். இவைகளுக்கு பின்பு அப்படின்னா எவைகளுக்கு பின்பு? 1,44,000 பேர் எடுபட்ட பின்பு. இப்போ வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஒரு பெரிய வசனம் பாரு. இந்த இவர்களுக்கு பின்பு சகல கோத்திரம், மறுபடியும் அதே தான் அதாவது 1,44,000 பேரும் சகல கோத்திரத்திலிருந்து வந்தவங்க தான். ஏன்னா அவர்களும் அழைக்கப்பட்ட நிலைமை அந்த மாதிரி. இப்போ இந்த வகுப்பாரும் சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரும் ஜாதிகளிலும் ஜனங்களிலிருந்து வந்திருக்காங்க. எண்ணக்கூடாதமான திரள் கூட்டமாக வெள்ளையங்கில் தரித்து அவங்க குருத்தோலைகளை பிடித்து எங்கே நிற்கிறாங்கன்னா, சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகும். சிங்காசனங்கிற ராஜா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சுனாலே அடுத்தது இந்த உலகத்தை ஆளப்போகிற ராஜா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் உட்கார்ற ஒரு சீன் அது. இப்படி உட்கார்ந்துருக்கும்போது அப்போ ஒருத்தர் கேட்குறார். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவர் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் அப்படின்னா புரியுதுங்களா? ஏற்கனவே 1,44,000 பேர் மேலே போயிட்டாங்க. ஒரு பெரிய குரூப் இங்கே நிற்கிறாங்களே வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, இவங்க யார்? இவங்க எங்கிருந்து வந்தவர்கள் அப்படின்னு கேட்குறார். கவனிங்க, ஒவ்வொரு வசனமும் ரொம்ப முக்கியம். அப்போது அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். இவங்க எங்கிருந்து வந்திருக்காங்களா? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்திருக்காங்களாம். 1,44,000 பேர் என்ன ஆயிட்டாங்க தெரியுங்களா? இந்த உலகத்துக்கு மிகுந்த உபத்திரவம் வருவதற்கு முன்பாகவே அவங்க என்ன மேலே போயிட்டாங்க. இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மிகுந்த உபத்திரவத்திற்குள்ள மாற்றினவர்கள். கவனிங்க. ஆனால் அந்த உபத்திரவத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போதே இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. கவனிக்கிறீங்களா? அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமாக. இதெல்லாம் பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்கள், கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்ல, இவங்க யார் அப்படின்னா, இவங்க மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள். அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? இவங்க உபத்திரவத்தில் மாட்டிட்டாங்க. சரி, வெளியே வரும்போது தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்போது ஒரு வெளுக்கிறது அப்படின்னாலே அந்த அங்கி என்ன இருக்கணும்? அழுக்காக்கி இருக்கணும் இல்லையா? அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? தங்களுடைய அங்கிகளை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அழுக்காக்கிட்டாங்க. அழுக்காக்கி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை துவைக்கணும். தண்ணியில் தானே துவைக்கணும். ஆனால் எதில் துவைச்சாங்களா? ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம். அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தியாகத்தில் மறுபடியும் அவர்கள் என்ன செய்யணும்? பங்கு கொண்டு இப்போ என்ன செய்கிறாங்க?
தங்களை சுத்தப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். புரியுதுங்களா? அதான் தோய்த்து இப்போ ஆக்சுவலாக ஒரு ஒரு ரத்தத்துக்குள்ளே ஒரு துணியை தோய்ச்சி வெளியெடுத்தால் அது வெள்ளையாவாக இருக்கும், சிகப்பாக தான் இருக்கும் இல்லையா? இதுதான் இது லிட்டரலாக சொல்கிறது. இது தீர்க்க தரிசனம். அப்போது ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ இவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை பாவத்திற்குள்ளாக கொண்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை பெற்று அவருடைய தியாக பலிக்குள்ளே தங்களை மறுபடியும் உட்படுத்தப்படும் பொழுது அவர்கள் மறுபடியும் பரிசுத்தமானவர்களாக எழுந்திருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஒரு வகுப்பார். யார் இவர்கள்? இவங்க தான் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ உண்மையுள்ளவர்கள் ஏற்கனவே 144,000 பேர் மேலே போயிட்டாங்க. அப்படின்னா இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திற்குள்ளே வந்தவர்கள் படிக்கிறோம் இல்லையா? அப்படின்னு இந்த உபத்திரவம் எங்கே எப்போ வருது கவனிக்கிறீங்களா? எப்போ வருதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு நாள் அவருடைய சீஷர்கள் வந்து கேட்டாங்க. மத்தேயு 24:3 3ஆம் உலகம் சப்ஜெக்ட்லேயே படிச்சிருக்கிறோம். கவனிங்க. அவர் ஒலிவ மலையில் இருக்கிற போது சீஷர்கள் வந்து அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நிறைய அடையாளங்கள் சொல்வார். யுத்தங்களின் செய்திகளின் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையார்கள், பஞ்சங்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், ஆனாலும் முடிவு உடனே வராது, இப்படி எல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் எப்போ நடக்க போகிறதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையின் காலம். கவனிக்கலாம். நாம் உயிரோடு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை வந்துடும், கன்ஃபார்மாக வருது. இன்னும் கொஞ்ச நாள் அதை குறித்து தெளிவாக படிக்க போகிறோம். அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் கன்ஃபார்மாக கிறிஸ்துவுடைய வருகை அங்கே வருது. அப்படி வரும்போது இந்த உலகத்திற்கு ஒரு பயங்கரமான உபத்திரவம் இருக்குமா? அதைத்தான் அவர் வந்து 21ஆம் வசனத்தில் சொல்கிறார். வாசிக்கலாம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிற்று. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வர்றாருனாலே இந்த 2ஆம் உலகம், சாத்தானுடைய உலகத்துக்கு ஒரு முடிவு வருது. அப்ப அந்த முடிவு எப்படி இருக்கும்னா, ஒரு மகா உபத்திரவமா அந்த பூமி இருக்குமா. அந்த உபத்திரவம் ஏற்கனவே நம்ம கொரோனாவிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு மகா உபத்திரவத்துடைய உச்சத்தை நோக்கி இந்த பூமி போயிட்டு இருக்கு. இதை குறித்து நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் பைபிள் இருக்கு. ஒரு 2-3 மட்டும் சாம்பிளுக்கு வாசிக்கலாம். யோயேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகளெல்லாம் தத்தளிக்க கடவர்கள். பாருங்க, ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாள்ங்கிறது கிறிஸ்துவுடைய நாள். கிறிஸ்துவுக்கு ஒரு நாள்ங்கிறது 1000 வருஷ அரசாட்சியெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அந்த 1000 வருஷ அரசாட்சியினுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? சாதாரணமாக இருக்காது. ஏன்னா இந்த பூமியில் இருக்கிற சாத்தானுடைய கிரியைகள், அவனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ், அவனுடைய எல்லா வகையான அமைப்புகளையும் வெளியெடுக்க போகிறார் கிறிஸ்து வந்து. சகல கவர்மெண்ட் வெளியே போயிடும். அப்போ இந்த பூமி பயங்கரமான அதிர்ச்சிக்குள் இருக்குமா. அதனால தான் அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காரு தெரியுமா தேவன்? அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள் எழுதினார். புரியுதுங்களா? அதே செப்பனியா தீர்க்கதரிசி எழுதும்போது, கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது, கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் மனம் கசந்து அலறுகிறான். பராக்கிரமசாலினா வல்லரசு நாடுகளே அதிர்ச்சி ஆயிடுவாங்கிறார். அந்த நாள் உக்கரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமான நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள். பாருங்க, செப்பனையாவும் அதே தான் எழுதுறார், அது மப்பும் மந்தாரமான நாள். இன்னும் வசனம் இருக்கு. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். அது அரணிப்பான நகரங்களுக்கும். புரியுதுங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு நல்லாவே தெரியும், அமெரிக்கா இஸ் அண்டர் தி அட்டாக் அப்படின்ற மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் அமெரிக்காவில் நடந்தது. அப்போ இந்த வசனத்தை எல்லாம் கோட் பண்ணி காமிச்சாங்க. அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்கள், ரொம்ப டாப்பில் இருக்கிற கோபுரங்கள் எல்லாம் விழுகுமா, அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உயரமான கொத்தளம்ங்கிறது ரொம்ப மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிற வல்லரசு நாடுகள் பெரிய பெரிய பாதுகாப்பில் இருக்காங்க. அந்த நாடுகள் எவ்வளோ பாதுகாப்பு இருந்தாலும் அதிலிருந்து அது விழுந்துருமா. அதுக்கு ஆர்ப்பரிக்கிற நாள். அதனால தான் செல்ஃப் செக்யூர்டு சிட்டிஸ்ன்னு சொல்லப்படுறது.
அந்த மாதிரி தீவிர தாக்குதல் நடக்கும்போது நியூயார்க் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. நியூயார்க்கு, வாஷிங்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேட்டலைட் கண்ட்ரோல் இருக்கிற நகரங்கள். நியூயார்க்கினுடைய மேயர் வந்து இந்த நகரத்தை சீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் அந்த நகரம் முழுவதும் சீல் ஆகிடும். அந்த சுற்றி இருக்கிற அத்தனை அந்த ரோடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோடுகள் எல்லாமே பிளாக் ஆகிடும். ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி எல்லாம் நம்ம ஊரில் எல்லாம் ரிங் ரோடெல்லாம் போடுறாங்க. அப்போது யாரும் வெளியே போக முடியாது, உள்ளே போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் செக்யூர்டான ஒரு சிட்டி. புரியுதுங்களா? அதைத்தான் சொல்லும்போது அரணிப்பான நகரங்கள் ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அட்டாக் பண்ணி அந்த நகரமே அப்படியே பாருங்கள் ஒரு புகைக்காடு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாமே எதற்கு நமக்கு சொல்லப்படுதுன்னா, நீ என்னதான் உயரத்தில் போய் டெக்னாலஜியில் நீ போனாலும் மேலிருந்து நான் உன்னை கீழே தள்ளுவேன். ஏன் தெரியுமா? காரணம் இருக்கு. செப்பனியா 1:17 மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் ரத்தம் புழுதியைப் போல சொரியப்படும். பாருங்க, மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடினாலே ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குள்ள இந்த உலகம், இந்த அமைப்புகள் அது போ. ஸோ இதற்கு பெயர் தான் உபத்திரவ காலம். இது எப்போ உபத்திரவ காலம் ஆரம்பிக்குது? போன வாரமே நம்ம பார்த்தோம். ஏசாயா 57:3 நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவனும் அதன் மனதிலே வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்பதை சிந்திப்பார் ஒருவரும் இல்லை. அப்போ ஒரு மகாபெரிய உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பாகவே, 3ஆம் உலக யுத்தம் வருவதற்கு முன்பாகவே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுவான். 1,44,000 பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இது சத்தியமான வார்த்தை. இன்னைக்கு வரைக்கும் அந்த செலெக்ஷன் முடியாதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் அந்த 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கல. ஆனால் இப்போ ஆரம்பிக்கக்கூடிய எல்லா வேலையும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேலை மையமாக கொண்டு இன்னைக்கு எல்லா வேலைகளும் நடக்குது. இந்த சப்ஜெக்ட் கூட நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். 3ஆம் உலக யுத்தம் எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் வரப்போகுது, எந்த நாடு ஜெயிக்கும், அதுக்குரிய வேலை இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ இருந்தே இஸ்ரேல் நாட்டை உற்று கவனியுங்கள். இஸ்ரேல் நாடு இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ண போகிறது. அப்படி பண்ணும்போதே தெரிஞ்சுக்கலாம், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இஸ்ரேல் ஒரு அச்சுறுத்தலாக நிற்கும். அப்படி நிற்க வரும்போது தான் இந்த 3ஆம் உலக யுத்தம் இங்கே பூமியில் ஸ்டார்ட் ஆகும். அதற்கு முன்பாகவே திருச்சபை மக்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இவர்களை பற்றி வெளிப்படுத்தலாகும் 20:6 வாசிக்கலாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். கவனிக்கிறீங்களா? இவங்க தாங்க முதல்ல உயிர்த்தெழ போறவங்களா. கிறிஸ்து வந்தோடனே அவருடைய மனைவியை கூட்டிட்டு போற மாதிரி முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து 1000 வருஷம் அரசாளுவார்கள். அப்போ முதல்ல உயிர்த்தெழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவோட உட்கார்ந்து அரசாள போகிறவர்கள். இதைய தாங்க பேதுரு கேட்டார் ஒரு நாள். எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்கள் பின்னாடி வந்தமே என்ன கிடைக்கும்? மத்தேயு 19 படிக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? மறுபடியும் ரீகால் பண்ணலாம். மனுஷகுமாரன் தம்முடைய வல்லமையுள்ள சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்கள் 12 சிங்காசனத்தில் உட்காருவீங்கன்னார். அன்றைங்க 12 பேர் இருந்ததுனால 12 சிங்காசனம். சிங்காசனம் யார் உட்காருவாங்க? ராஜாக்கள். இதையத்தான் வெளிப்படுத்தலாகமும் 3:21 வாசிக்கிறோம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனை என்னுடைய சிங்காசனத்திலே உட்காரும்படி அருள் செய்வேன். புரியுதுங்களா? யார் கிறிஸ்துவுடைய சிங்காசனத்தில் உட்கார போகிறார்கள்? யார் கிறிஸ்துவோட இந்த பூமியை அரசாள போகிறார்கள்? 1,44,000 பேர். அவர்கள் தான் முதல்ல உயிர்த்தெழும்புறவங்க. புரியுதுங்களா? இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இவர்களை தாங்க முதல் உயிர்த்தெழுப்ப போகிறார். கவனிக்கிறீங்களா? வெளிப்படுத்தலாகவும் கவனிக்கலாம். 14:14 ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். விட்டு இருந்தால் கூட ஞாபகத்தில் வைக்கலாம். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்குரிய தீர்க்க தரிசனம். வாசிக்கலாம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் போர்க்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயம் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம். பாருங்க, அங்கே பொற்கிரீடம் வச்சிருக்காரு, கையில் ஒரு கரிக்குள்ள அறிவாள் வச்சிருக்காரு.
ராஜாவாக வர்றார், அதுதான் கிரீடம். ஆனால் கையில் என்ன வச்சுருக்காருன்னா, அதாவது ராஜாக்கள் வச்சிருக்கிற அந்த வாள் இருக்குல்ல, ஸ்வார்டு, அதல்ல. அப்புறம் நம்ம வீட்டில் வெங்காயம் நட்டுற கட் பண்ணுற முடியும் அந்த அந்த கத்தி அல்ல, சிக்கில், கதிர் அறிவாள். கவனிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வர்றாருனாலே அவர் என்ன செய்ய போகிறாரா, ஒரு அறுவடை இங்கே செய்ய போகிறார் பாருங்கள். அப்போது அவர் உட்கார்ந்துருக்கும்போது வேறொரு தூதன் மேகத்தின் மீது உட்கார்ந்துருக்கிறவர் நோக்கி சொல்கிறாரு, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, உமது அறிவாளை நீட்டி அறுத்து விடும் அப்படின்னாராம். புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து வந்த உடனே இந்த பூமியில் ஏற்கனவே ஏதோ விதைச்சிட்டு போயிருக்கார் போல் இருக்கு இல்லையா, அதனுடைய அறுவடை இப்போ நடக்குதான். அப்போ முதிர்ந்த பயிர்கள், அதான் பூமியின் பயிர் முதிர்ந்தது. அப்போ ஒரு முதிர்ந்த பயிர்களை அறுக்கிறதுக்கு ஒரு டைம் வருது. எப்போன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2ஆம் வருகையில் வரும்போது அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகள் தான் முதிர்ந்த பயிர், அதை அப்படியே அறுத்துட்டு அவர் போயிடுவார். அதனால தான் அடுத்த வசனம் பாருங்கள், அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல்ல வந்தோடனே தன்னுடைய பிள்ளைகளாகி அந்த கோதுமையை அறுப்பாராம். இதை மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் கூட நம்ம வாசிக்கலாம். அதுக்கு முன்னால் பாருங்கள், பூமியின் பயிர் முதிர்ந்தது, அந்த முதிர்ந்த பயிர்களை தான் இருக்கிறார். இப்போ வாசிக்கலாம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுக்களாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். இதுவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனம். அவர் வர்றார். அப்போ கிறிஸ்து இங்கே வரும்போது இங்கே ஒரு அறுப்பு காலம் நடந்துட்டுருக்கோம். அப்போ என்ன செய்கிறாருன்னா, 2 அறுவடையில் 2 பாகமாக பிரிக்கிறார். ஒன்று களைகளை எல்லாம் தனியாக சுட்டெரிக்கிறது கொண்டு போயிடுறார், இன்னொன்று கோதுமையையோ என் களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள். அப்பா அவருடைய களஞ்சியத்திலே சேரப்போகிற கோதுமை முதிர்ந்த பயிர். அப்படின்னா இங்கே யார் தெரியுங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது முதிர்ந்த பயிர்களாக இருப்பார்கள். அப்போ முதிர்ந்த பயிர்னா என்ன, முத்தனது இல்லையா, அது யாருங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்கிறார். வாசிக்கலாம் பாருங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு. இப்போ நம்மளுக்கு சொல்கிறார், இனிமேல் நம்ம குழந்தைகளாக இருக்கக்கூடாது. இப்போ நிறைய சூதும் வஞ்சனைக்கு அதை போதனை சுற்றி வந்துட்டுருக்கு. அந்த காற்றுல நீங்கள் அலைகளைப் போல் அலைபட்டு தெரியாமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரணும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அந்த மாதிரி உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் 144,000 பேர் எப்படி வளருவாங்கன்னா, அன்போட சத்தியத்தை கை கொண்டு இயேசு கிறிஸ்து மாதிரியே வளருவாங்களாம். கவனிக்கிறீங்களா? அது மட்டும் இல்லை, அதுலேயே 11ஆம் வசனம் வாசிக்கணும்னா, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஹை மெச்சூர்டு ஸ்டேஜ் எது தெரியுங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, எது தெரியுமா? அவருடைய மரண காலத்தில் அவர் இருந்த ஸ்டேஜ். அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்களே, பரலோகத்துக்கே சொந்தக்காரர் கிறிஸ்து, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் படிச்சிருக்கோம். இந்த பூமிக்கே சொந்தக்காரர். ஆனால் அந்த சோல்ஜர்ஸ் வந்து அவரை பிடிக்கும்போது ஒரு கைதி போல நடத்தப்பட்டு அவ்வளோ தாழ்மையாக போயிட்டார்ப்பாங்க. அதுதாங்க மெச்சூரிட்டி. துப்பும் போதும் கொட்டும் போதும் அறையும் போதும் கீழே போட்டு மிதிக்கும் போதும் இந்த ஜனங்களுடைய பாவத்திற்காக நான் சாகிறது அது தேவனுக்கு பிரியம்னு நினைக்கும் போது அந்த சந்தோஷத்தோட அந்த வலிகள், அந்த கஷ்டங்கள், அந்த அவமானங்கள், அந்த துப்பு, அந்த கொட்டு எல்லாவற்றையும் தாங்கினார். பார்த்தீங்கன்னா அதுதாங்க மெச்சூரிட்டி. அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி இருக்கணுமா? இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவன் ஒரு மெச்சூரிட்டிக்கு வருவான்னா அது ரொம்ப ரொம்ப அபூர்வம் தான். எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் தாங்கணும், சகிக்கணும். புரியுதுங்களா? புலம்பக்கூடாது. ஐயோ தேவனேன்னு புலம்பக்கூடாது. ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா அது தேவனுடைய, அது ஒரு ஏதோ ஒரு சித்தம்னு சொல்லிட்டு அமைதியாக பொறுமையாக இருக்கணும், சகிச்சு பழகணும் துன்பங்களை. போன வாரம் கூட பார்த்தோம் இல்லையா,
அதே சமயத்தில் சாத்தானுக்கு எதிராக போராட்டம் பண்ணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மெச்சூர்டு கண்டிஷனில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் 1,44,000 பேர் ஆக முடியும். அவர்கள் தான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள். அவங்க தான் திருச்சபை, அவங்க தான் மணவாட்டி, அவங்க தான் 1,44,000 பேர். கவனிக்கிறீங்களா? அவங்க தாங்க முதல் அறுவடையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே பூமியில் வந்து அறுத்துருவார். இப்போ கவனிங்க, இப்போ இந்த சத்தியத்துக்குள்ள இன்றைய காலகட்டத்தையே நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் சரியாக இருக்கும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், இந்த சத்தியத்தை கேட்டு வர்றவங்க நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க. உலகத்தோடு எடுத்துக்கிட்டோம்னா லட்சம் கூட வரலாம். அப்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். கவனிங்க, அப்போது உண்மை உள்ளவர்கள் ஒரு சிலர் தான். ஆனால் இதில் யார் உண்மை உள்ளவர்கள்ங்கிறத தேவன் தான் டிசைட் பண்ணுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் டிசைட் பண்ணுவார். அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ எல்லாம் என்ன போதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் அப்படின்னா பாருங்கள், திருச்சபை இப்போ 3ஆம் உலகம் தவறுவதற்கு முன்பாகவே எடுத்துக்கொள்ளப்படும். திருச்சபை அர்மகதோன் வர்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படும். திருச்சபை ஒரு மகா பெரிய உபத்திரவம் இந்த பூமிக்கு வந்து இந்த பூமி அதிர்வதற்கு முன்பாகவே எடுத்துக்கொள்ளப்படும் என்று போதிக்கப்படும். அப்போ நிறைய பேர் இந்த சபையில் இருப்பாங்க, நம்முடைய ஐக்கியத்தில் எல்லாம் இருப்பாங்க. அவரவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஓ நம்மெல்லாம் என்ன ஆயிடலாம், கிறிஸ்துவோட போயிடலாம். இன்றைக்கி அப்படி தாங்க எல்லா கிறிஸ்தவர்களும் நினைக்கிறாங்க, நம்மெல்லாம் கிறிஸ்துவோட போயிடலாம். திடீரென்று 3ஆம் உலக யுத்தம் அறிவிக்கப்படும் போது அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன சத்தியம் போதிக்கப்படுது? கிறிஸ்து வந்து ஒரு அறுவடையில் 1,44,000 பேர் அறுத்துட்டு போயிடுவார். இந்த சத்தியமெல்லாம் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கும். அப்படி போதிக்கப்பட்டிருக்கும் போது திடீரென்று 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ உயிரோடு இருக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க. அறுவடை முடிஞ்சிருச்சா? பைபிளில் சொல்லப்பட்ட அறுவடை முடிஞ்சிருச்சா? ஐயோ, நம்ம அந்த அறுவடைக்குள்ளே போகலையா, நம்ம ரட்சிக்கப்படலையா? கேட்பாங்க இல்லையா? கேட்பாங்க என்று தீர்க்க தரிசனம் சொல்லுது பாருங்க. இப்படி 1,44,000 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு இந்த அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிலைமையில் இருக்கிற அவர்களும் தங்களுடைய ஒரு இம்மச்சூடி காரணமாக என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, அவர்களும் அப்படியே பரலோகத்துக்கு போயிடுவோம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த அழைப்புக்குள்ளே போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இப்போ வாசிக்கலாம் பாரு, எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. கரெக்டாக அந்த வசனம் கரெக்டாக போகிறது தான். அப்போ பாருங்க, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. ஏன்னா இஸ்ரேல் நாட்டில் கோடை காலம் தான் அறுவடையினுடைய காலம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கு. கவனிங்க, அப்போது இப்போ பாருங்கள், எல்லாம் முதல் அறுவடையில் போயிட்டாங்க, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர் போயிட்டாங்க. அப்போ இந்த பூமியில் நிறைய பேர் அழைக்கப்பட்டிருப்பாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பாங்க இல்லையா? அவர்கள் உண்மையிலுமே ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் தான் இருப்பாங்க. ஏன்னா இவர்கள் மேலே போனோன்னே இந்த பூமியில் ஒரு மகா உபத்திரவம் உண்டாயிரும். கலேபரம், டெர்பிள் சொல்கிறோம் இல்லையா, பயங்கரங்கள் இந்த பூமியை சூழ்ந்துரும். இந்த பூமி அதிரும், எல்லா பக்கமும் போர் மேகம் சூடும், பொருளாதாரம் கீழே விழுகும், ராஜ்யங்கள் கீழே விழுகும், கவர்மெண்ட்ஸ் விழுகும், எல்லா பக்கமும் சண்டை சச்சரவுகள் பெருக ஆரம்பிக்கும். ஸ்தம்பிச்சு போயிடுமா உலகமே. இந்த ஒரு பிரளயத்துக்குள்ள, உபத்திரவத்துக்குள்ள யார் மாட்டிடுவாங்கன்னா, இந்த அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள். ஏன் மாற்றாங்க? அந்த உண்மையை காட்டாம விட்டுட்டாங்க. அழைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க, விசுவாசாங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில் நிறைய கிரியை செஞ்சாங்க. ஆனால் தேவனுக்கு தேவை உண்மை. அந்த உண்மையை காட்டினவங்க தாங்க கிறிஸ்துவுக்கு சபையாக இருக்க முடியும். அவர்கள் தான் திருச்சபையாக மாற முடியும். ஆனால் இவர்கள் திருச்சபையாகத்தான் அழைக்கப்பட்டாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிட்டாங்கன்னா, அந்த உண்மையை காட்டாதனால அவர்கள் உபத்திரவத்தில் கைவிடப்பட்டார்கள். அதனால தான் இந்த வெள்ளையங்கில் தரித்த இவர்கள் யாருன்னு கேட்கும்போது திரளான கூட்டம், இவர்கள் வந்து எங்கிருந்து வந்தவங்க, வெள்ளையங்கில் தரித்தவர்கள் எங்கிருந்து வந்தவங்கன்னு சொல்லும்போது பாருங்கள், வசனம் வாசிக்கலாம் மறுபடியும். வெளிப்படுத்தல் 7:13. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டேன்.
அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்படியே பார்த்தோம் இல்லையா, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். உபத்திரவத்தில் மாட்டிட்டாங்க. என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள நடந்துருச்சுன்னா, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்போ இவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை கரைப்படுத்திட்டாங்க. கவனிக்கிறீங்களா? கரைப்படுத்தினதுனால அதை மறுபடியும் துவைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தாங்க. அது சும்மா சாதாரண தண்ணியிலலாம் துவைக்க முடியாது. மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அப்படின்னு அவருடைய இரக்கம், அவருடைய தியாக பலிக்குள்ள தங்களுடைய இருதயத்தை செலுத்தினா மட்டும்தான் மறுபடியும் அந்த மன்னிப்பு பெற்றவங்க வர முடியும். ஸோ அவர் மன்னிப்பு பெற்று வர்றாங்க. கவனிக்கிறீங்களா? உபத்திரவத்திலிருந்து வெளியே வர்றாங்க. தங்களுடைய அங்கிகளை கரைப்படுத்திட்டாங்க. அப்படின்னா இந்த அங்கி கொடுக்கப்பட்டுச்சா அவங்களுக்கு என்று சொல்லும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சபையை பற்றி தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு ஊழியக்காரன் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் கிளியராக ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறார் பாருங்க. எபேசியர் 5:25 பாருங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அப்போ கிறிஸ்துவுக்கு சபை என்ன? மனைவி. புரிஞ்சுங்க. அப்போ புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கவனிங்க, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நாம் வாழும்போது, கொஞ்சம் கவனிங்க, இந்த சத்தியத்துக்குள்ளே வரும்பொழுது நம்மை திருவசனங்கிற தண்ணீர் முழுக்கில் நம்மளை முழுசாக சுத்திகரித்து நமக்குள்ள எந்த கரையும் திரையும் இருக்கக்கூடாதான். புரியுதுங்களா? ஸ்பாட்டட் அண்ட் ரிங்கிள் இருக்கும் ஆங்கிலத்தில். கரையும் திரையும் இல்லாமல் நம்மளை அவருக்கு முன்னாடி ஒரு பிழையற்ற சபையை நிறுத்துறதுக்கு தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்நாள் அதுதான் நடந்துட்டுருக்கு. நம்மெல்லாம் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக என்னைக்கு நம்மளை அழைச்சாரோ அன்னையிலிருந்து தண்ணீர் முழுக்கினால் நம்மளை சுத்திகரிச்சுட்டே இருக்கார். அப்போ நம்ம என்ன இருக்கணும்? கரை திரை இல்லாமல் இருக்கணும் இல்லையா? ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, சில நேரங்களில் அந்த திருச்சபை இருக்கிறாங்க பாருங்கள், 1,40,000 பேர், அவர்களும் இதே அந்த கண்டிஷனில் தான் இருக்கிறாங்க. இப்போ நமக்குள்ளே நம்ம போடுற ட்ரெஸ் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸில் கரைப்படாதா? கட்டாயம் வரும். மீன் கடைக்கு போய் பாருங்கள், கரைப்பட்டு தான் தீரும் இல்லையா? அப்போ அதே சமயத்தில் இந்த கரைப்படும் போது திருச்சபைக்கும் இப்போ கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க பாருங்கள், இந்த திரள் கூட்டம், இவங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? திருச்சபை ஒரு நாள் போய் ஏதோ ஒரு சின்ன ஒரு பாவம் அல்லது ஒரு சின்ன கரை தவறி போய் ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்துருச்சுன்னா உடனடியாக வேத வசனங்களை கொண்டு சுத்திகரிச்சிருமா. உடனே வசனத்தை பார்த்து அந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்சு தேவனிடத்தில் மன்னிப்பை வாங்கி இமிடியேட்டாக சுத்திகரிச்சிடும். அப்போ அந்த கரை உடனே கழுவிரும்னு அர்த்தம். ஆனால் அந்த திரள் கூட்டம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்னதாக ஒரு பொட்டு, ஸ்பாட்டட், அதான் கரை, அந்த பொட்டு வந்துருச்சுன்னா அதை பார்த்துட்டு அதை சோம்பேறித்தனத்தில் விட்டுறாங்க. அது சின்ன ஒரு பொட்டு தானே. அது மறுபடியும் இன்னொரு நாள் போகும்போது இன்னொரு பொட்டு, அப்போ மறுபடியும் இன்னொரு போகும்போது இன்னொரு பொட்டு, அப்படியே நிறைய அந்த பொட்டு மாதிரி நிறைய கரைகள் படும்போது சில நேரத்தில் என்ன ஆகிடும்னா அது சுருங்கி அப்படியே அது கிழிஞ்சிருமா. அதுதான் திரை, ரிங்கிள். அதிகமாக அந்த கரை படும்போது அது சுருக்கம் ஜாஸ்தியாகி அது கிழிஞ்சிரும். புரியுதுங்களா? இப்படி தான் திரள் கூட்டம் தன்னுடைய சோம்பேறித்தனத்தினாலையும் அசட்டைத்தனத்தினாலையும் தேவன் பேர் இருக்கிற பயபக்தி இல்லாதனாலையும் இப்போ சத்தியம் தெரியும் வேலை செய்வாங்க, இருந்தாலும் தங்களுடைய பரிசுத்தத்தை குறித்து எதை குறித்து கவலைப்படாமல் இருக்கிற ஒரு ஜனங்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை அப்படியே ஜாஸ்தி பண்ணி கடைசியில் என்ன சொல்லிடுவாங்களா, இதுவே ஒரு நல்ல டிசைனாக இருக்கேன்ட்டு போயிடுவாங்களாம். பொட்டாக இருக்கு ஒரு நல்ல டிசைன் சொல்லிட்டு. அப்போ இப்படி இருக்கிறவர்கள் தங்களுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா கரைப்படுத்துகிறாங்க. இது என்ன வஸ்திரம்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? வாசிக்கலாம். கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். இதுதாங்க ட்ரெஸ். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றார்களோ அவங்க எல்லாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. தரித்து கொள்றதுனா ட்ரெஸ்ஸு. அப்போ இன்னொருத்தர் நம்மளை பார்த்தா நம்முடைய ட்ரெஸ்ஸு தானே தெரியும்.
புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, என்னைக்கு நம்ம தேவனோட உடன்படிக்கை ஞானஸ்தானம் எடுத்துட்டோமோ அன்னையிலிருந்து நாம் கிறிஸ்துவாக மாறிவிட்டோம்னு அர்த்தம். நமக்குள்ளே கிறிஸ்துங்கிற ஒரு குழந்தை நாளுக்கு நாள் வளரணும். அப்போது நம்மளை யாராவது பார்த்தா யார் தான் நமக்கு அவங்களுக்கு நம்மளை எப்படி தெரியணும்னா கிறிஸ்து மாதிரி தெரியணும். புரியுதுங்களா? கிறிஸ்துவுடைய கேரக்டரையே காட்டிகிட்டு இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். சில நேரத்தில் கிறிஸ்துவுடைய கேரக்டரு நமக்கு நல்லா தெரியும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ சில நேரத்தில் நமக்கு சூழ்நிலைகள் வரும்போது கோபம் வந்துடுது, தாழ்மை வரல, மேட்டியம் வந்துடுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பொட்டு விழுகுதா கரை, உடனே என்ன பண்ணும்? ஐயோ நான் பேசுனது தப்பு, மேட்டிமையாக பேசிட்டேன், அல்லது ரொம்ப கோவப்பட்டேன், தப்பு. உடனடியாக தேவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இமீடியட்டாக அந்த கரையை வசனங்களின் மூலம் தொடச்சிட்டு இருந்துட்டாங்கன்னா அவங்க திருச்சபை ஆகிடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கரையை அதிகமாக்குறார்கள். ஆனால் இவங்க அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் கரையை அதிகமாக்குறாங்க. தேவன் இவர்களை அழைச்ச ஒரே காரணத்தினால இவர்களை என்ன செய்யலைன்னா கைவிடலை. ஆனால் இவர்கள் தாங்கள் செய்த தவறை உணரணும். அதுக்காக தான் தேவன் என்ன செய்கிறார்னா இவர்களை கொஞ்ச காலம் அந்த உபத்திரவத்துக்குள்ளே விடுறார். கவனிங்க, அந்த உபத்திரவத்துக்குள்ளே போகும்போது தான் தெரியும், ஐயோ நம்ம கிடைச்ச நல்ல வாய்ப்புகளை எல்லாம் விட்டுட்டோமே, நம்ம திருந்துவதற்கு நிறையா தேவன் டைம் கொடுத்தார், அதையெல்லாம் விட்டுட்டோமேன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னா மனம் திரும்பி மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த தியாக பலியை நோக்கி பார்ப்பாங்களாம். எப்படியாவது எங்களுக்கு அந்த மன்னிப்பு கொடுங்க ஆண்டவரே. அந்த தியாக பலியை நோக்கி பார்த்து அவர்கள் மனம் திருந்தும் போது அவருடைய வஸ்திரம் மறுபடியும் கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர்களையும் தேவன் என்ன செய்கிறார்னா அந்த உபத்திரவத்தை வெளியெடுக்கிறார். கவனிக்கிறீங்களா? வெளியெடுத்தாலும் இப்போது 1,44,000 பேர் எங்கே உட்கார்றாங்க? தேவனுடைய பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் உட்காருவாங்களாம். அப்படின்னா ராஜாக்கள் 1,44,000 பேர் ராஜாக்களை போய் உட்கார்ந்துடுறாங்க. இப்போ இந்த அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்தினதுனால இவங்க எங்கே உட்கார்றாங்கன்னு தெரியல. ஆனால் இவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு மொத்தமாக தேவன் கொடுக்கும்போது வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். இதோ திருடனைப் போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். முதலே சொல்லிட்டார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து தான் இந்த அறுவடை பண்ணுறார், படிக்கிறோம் இல்லையா? அப்போ அவர் வரும்போது எப்படி சொல்கிறார்? ஒரு திருடன் வருகிற விதமாக தன்னுடைய வருகை இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் வஸ்திரத்தை காத்துங்க. வஸ்திரத்தை காத்து கொண்டவர்கள் திருச்சபை, வஸ்திரத்தை கரைப்படுத்தினவர்கள் திரள் கூட்டம். கவனிங்க, வஸ்திரத்தை காத்து கொண்டவர்கள் திருச்சபை, வஸ்திரத்தை கரைப்படுத்தினவர்கள் திரள் கூட்டம். ஸோ இவங்க கரைப்படுத்தினதுனால இவர்களை தேவன் கொஞ்சம் தண்டனைக்குள்ளே கொண்டு போய் மறுபடியும் இரத்தத்திலே தோய்த்து வெளியெடுக்கிறார். இப்போ இவர்களும் எங்கே போகிறாங்கன்னா இவர்களும் பரலோகத்துக்கு தான் போகிறாங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ தேவன் இவர்களையும் கைவிடல. ஆனால் இவர்கள் பரலோகத்தில் எங்கே இருப்பாங்க? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். பார்த்தீங்களா? இவங்க எங்க இருக்கிறாங்க? கிளியரா இருக்கு பைபிள்ல. கொஞ்சம் வாசிக்கலாம் பாருங்க. 1,44,000 பேர் சிங்காசனத்தில் உட்கார்றாங்க. இந்த திரள் கூட்டம் போய் சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து அவரை சேவிக்கிறார்கள். சேவை செய்ய போறாங்களா? இன்னும் சொல்ல போனா பரலோகத்தில் இவர்கள் வேலைக்காரர்களாக இருப்பாங்க. 1,44,000 பேர் பரலோகத்தில் ராஜாக்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரே அழைப்புக்குள்ளே வந்தவங்க தான். பார்த்தீங்களா? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அப்போ உண்மை உள்ளவர்கள் ராஜாக்களாக போய் உட்கார்ந்துருப்பாங்க. அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில் தங்கள் வஸ்திரத்தை கரைப்படுத்தினவர்கள் அவர்களையும் தேவன் கைவிடல, கொஞ்சம் தண்டனைக்குள்ளே கொண்டு போய் அவர்களையும் சுத்தப்படுத்தி இப்போ மேலே கொண்டு வரார். இவர்கள் பரலோகத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கான வாய்ப்பில்லை. சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து, அப்படின்னா முன்னாடி அவர்கள் அந்த ராஜாக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. ஸோ இதை நமக்கு புரியறதுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வந்திருக்குதின் காலப்பகுதியில் நிறைய வசனங்கள் இருக்குது பாருங்கள். வெளிப்படுத்தல் 3:21 இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் சொல்கிறார் பாருங்கள். வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், ஷேர் பண்ணுவேங்கிறார். அப்போ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் அப்படின்னா எதை தனியாக பூமிக்கு ஒரு வாசல் எல்லாம் அந்த கதவெல்லாம் இல்லை.
மனக்கதவை பற்றி பேசிகிட்டு இருக்கார். தட்டுகிறேன் அப்படின்னாலே நான் கூப்பிட்றேன்னு அர்த்தம். என் வசனங்களின் மூலம் நான் உன்னை கூப்பிட்றேன். நான் சரியான டைமில் நான் கூப்பிடும்போது என் சொல் பேச்சு கேட்டு யார் வர்றீங்க? அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து எப்படி கூப்பிட்றார், இந்த திரள் கூட்டம் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுச்சுங்கிறத பைபிளில் ரொம்ப அழகாக ஒரு 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 உருவகம் சொல்லப்பட்டிருக்கு. கவனிக்கிறீங்களா? அதுக்கு உன்னத பாட்டில் நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். உன்னத பாட்டில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. இப்படி தான் கூப்பிடுவாராம். கவனிக்கிறீங்களா? என் நேசர் என்னுடனே பேசி, என் பிரியமே ரூபவதியே எழுந்துவான். அப்போ எழுந்துவான்னாலே அது ஒரு தூங்குகிற டைம். ஆனால் நீ தூங்காத எந்திரி. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுலெல்லாம் சொல்லும் பொழுது பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஏற்கனவே கர்த்தருடைய நாள் குறித்து அப்படியே பார்த்தோம் இல்லையா? அதே தான் கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பம் இப்படி தான் இருக்கும். அவருடைய வருகையும் திருடன் வருகிற விதமாக தான் இருக்கும். அவருடைய ராஜ்யமும் அப்படி தான் இருக்குமா. அப்போது அங்கே என்ன எச்சரிப்பு கொடுக்குறாருன்னா, சகோதரரே, அந்த நாள் பாருங்கள், திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் எல்லாரும் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் இருட்டுக்குள்ள இல்லை, உங்ககிட்ட சத்திய வெளிச்சம் இருக்குது. அதனால் ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாமும் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். ரொம்ப கிளியராக சொல்கிறேன். நீங்கள் மற்றவங்க தூங்குற மாதிரி தூங்கிறாதீங்க, முடிச்சு விட்டு தெளிந்தவர்களாக இருங்க. அப்போ எப்படி முடிச்சு விட்டு தெளிந்தவர்களாக இருக்கணும்? எதை பார்க்கணும்? அது வேணும் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை குறித்து பைபிளில் வசனம் எப்படி தெரியுங்களா இருக்கு? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாக. என்ன சொல்றாரு? நமக்கு இவைகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதிக உறுதியான வசனம் இருக்கு, உறுதி இல்லாத வசனம் கூட இருக்கு. இப்போ நம்ம எதை பார்க்கணும்? பொழுது விடிந்து விடிவெள்ளி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு விடிவெள்ளின்னு பேர் இருக்கு. அவரை பற்றின 2ஆம் வருகை பற்றின சத்தியம் நம்முடைய இருதயத்தில் நல்லா ஷார்ப்பாக உதிக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு மாதிரி இருக்கிற வசனத்தை கவனிங்கன்னார். இன்னைக்கு நம்ம மக்கள் பண்ணக்கூடிய தப்பு, இயேசு கிறிஸ்து வருவார்னு வானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வசனத்தை பாருங்கள். வசனத்தை பார்த்தீங்கன்னா தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறதும் அவர் எந்த காரியம் பண்ணுறார் அதெல்லாம் அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சொல்லே, இப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த பூமியில் திருச்சபையின் பிள்ளைகள் மத்தியில் என்ன நடக்கும் இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதைய பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு உருவகமாக நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. விசேஷமாக உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள், என் சகோதரியே, என் மணவாளியே அப்படின்னா யார் கூப்பிட்ற மாதிரி இருக்கு? என் மணவாளியே அப்படின்னு யார் கூப்பிட்றா? மணவாளன் கூப்பிட்றா. என் தோட்டத்திலே நான் வந்தேன். கவனிக்கிறீங்களா? என் தோட்டத்திலே நான் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்தவரத்தையும் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மணவாட்டிக்கிட்ட அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே பேசுகிறார். கவனிக்கிறீங்களா? அப்படி பேசும்போது இங்கே ஒரு அம்மா சொல்லுதான், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். இப்போ தான் வெளிப்படுத்தல படித்தோம் இல்லையா? இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், அதே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு அம்மா நித்திரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு சத்தம் கேட்குது. பாருங்கள், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அப்போ அந்த கதவை தட்டுற நேசர் என்ன சொல்கிறாருன்னு வாசிக்கலாம் பாருங்கள். என் சகோதரியே, அப்புறம் என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே. தன்னுடைய மனைவியை பார்த்து போனீங்க, அந்த கணவன் பேசுகிறார். இந்த அம்மா என்ன பண்ணணும்? இப்போது துபாயில் கணவன் வேலை செய்கிறார், 5 வருஷம் ஆச்சு. அங்கேருந்து ஃபோன் பண்ணுறார், நான் அடுத்த வாரம் நான் வீட்டுக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவிகிட்ட ஃபோன் பண்ணுறார். 5 வருஷம் கழித்து தன்னுடைய அன்பு கணவனை சந்திக்கிறதுக்கு அந்த அம்மா மிகுந்த ஆவலோடு இருக்கணுமா இல்லையா? கவனிச்சு பாருங்கள். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும். தன்னுடைய வீட்டுக்கார் வர்றார், குழந்தைகள் எல்லாம் பார்ப்பார் சொல்லி. அப்போது அவன் எப்படி இருக்கணும்? இந்த அம்மா பாருங்கள்,
ஆனால் அவர் வந்து அப்படி தான் கூப்பிடுவார். தன்னுடைய எல்லாருமே தங்களுடைய கணவர்கள் தங்களுடைய மனைவிகளை அவங்க செல்லமாக சில பேர் சொல்லி கூப்பிட்ற வழக்கமெல்லாம் உண்டு. ஸோ அப்படி கூப்பிடும்போது அந்த சத்தத்தை கேட்கும்போது அந்த மனைவிக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிட்றார், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே. ஏன் அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறார்? புறாவேன்னு என்ன அர்த்தம்னா, நீ புறா மாதிரி இருக்கணும்னு அர்த்தம், காக்கா மாதிரி இருக்கணும்னு அர்த்தம் அல்ல. கள்ளம் கபடம் இல்லாத என்னுடைய மனைவியே அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் கேட்குதான். அப்போது இந்த அம்மா என்ன சொல்லுது பாருங்க, என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் அதை எப்படி திரும்பவும் உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். பாருங்க, இந்த அம்மா எவ்வளோ மோசமான அம்மா இருப்பார். ஒரு கணவன் வந்து 5 வருஷம் கழித்து தன்னுடைய மனைவி பார்க்க வந்து நைட்டு 12 மணிக்கு கதவை தட்டுறார். தன்னுடைய மனைவிக்கு ஒரு நல்ல பேர் கூட்டு வச்சு தட்டுறார். அப்போ அந்த அம்மா, என்ன நீ வர்ற டைம் இதுதானா? ஃபாரின்லேருந்து வர்றீங்க, நைட்டு 12 மணிக்கா வருவாங்க? அப்படியெல்லாம் கதவை திறக்க முடியாது. நீங்கள் போய் பஸ் ஸ்டாண்டில் படுத்து தூங்கிட்டு காலையில் 6 மணிக்கு வாங்க, அப்போ திறக்கிறேன் என்று சொன்னால் அந்த கணவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படி சொல்லக்கூடிய மனைவி தானா? திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு உண்மையான அன்பான மனைவி என்ன பண்ணுவோம்? அப்படியே பாஞ்சு வந்து கதவை திறந்து தன்னுடைய கணவனை பார்க்கும் இல்லையா? அப்போது தன் கணவன் பார்க்கணுங்கிற ஆவல் அந்த அம்மாவுக்கு இல்லை, வேற ஏதோ மயக்கத்தில் அந்த அம்மா இருக்குது. இந்த அம்மா சொல்லுது பாருங்கள், வஸ்திரத்தை கழட்டி போட்டேன். ஏன் கழட்டி போட்டால் மறுபடியும் வஸ்திரத்தை போடுங்க, புரியுதுங்களா? பாதரட்சை கழட்டி போட்டேன்னு மறுபடியும் போடுங்க, போய் அவசர அவசரமாக திறக்கணும் இல்லையா? இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. இப்போ இந்த அம்மா மெதுவாக எந்திரிச்சு போய் கதவை திறக்குது. இப்போ மணவாளன் வந்து தட்டுறாரு. இப்போ மெதுவாக எந்திரிச்சு போய் கதவை திறக்கும்போது பாரு, என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். அடுத்த வசனம் பாருங்க, என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவ்வளோதான். பாருங்க, போயிட்டாரா? அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. என்னமோ சொல்லிட்டு போயிருக்காருங்க. அதை கேட்டோன்னே இந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. அவரை தேடினேன், அவரை காணவில்லை, அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இந்த அம்மா கதவருகிலேயே சோர்ந்து போய் உட்கார்ந்துச்சு. பேசாமல் என்ன பண்ணியிருக்கலாம்? தன்னுடைய அன்பு கணவர் வந்து கூப்பிடும் போதே எந்திரிச்சு போயிருக்கணும் இல்லையா? இப்படி தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து உண்மையான திருச்சபையின் மக்களை கூப்பிட்றாராம். என் சகோதரியே, என் மணவாளியே, என் உத்தமியே, என் புறாவே, எழுந்துவான்னு கூப்பிட்டோன்ன எந்திரிச்சு போகணுமில்ல? கவனிங்க, இன்னைக்கு இப்படி எந்திரிச்சு போகிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லுங்கள். ஜோவியில் சொல்கிறது உண்டு, திடீர்னு இப்போ ஆண்டவர் வந்துட்டார்னு வச்சுங்களேன். ஒரு கிறிஸ்டியன் மீட்டிங் நடக்குது, திடீர்னு நடுவில் இறங்கிட்டு இறங்கினோடனே என்ன சொல்லுவாருங்க? இன்னும் 20 வருஷம் கழித்து எல்லாம் படிக்க வச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாரா? உடனே வந்தோடனே என் சகோதரியே எந்திரிச்சு வா, அவ்வளோதான். பாருங்கள், பரலோகம் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா நம்ம மக்கள் உடனே போவாங்களா? என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? கேவலமான பதில் சொல்லுவாங்க. என்ன ஆண்டவரே உடனடியாக கூப்பிட்றீங்க? துணி துவைச்சி காய போட்டு வந்திருக்க, அதெல்லாம் யார் எடுத்து வைக்கிறது? ஆண்டவர் சொல்கிற, இல்லைம்மா, நாளைக்கு இந்த உலகம் அழிய போகுது, நான் தான் வந்திருக்கேன், அது முடிக்க போகிறேன், அதனால் நீ எந்திரிச்சு வந்துரு மேலே அப்படின்னு இன்னொரு அம்மா சொல்லுது. இப்போ தான் தோசைக்கு மாவாக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு வந்திருக்கேன், காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு யாருங்க தோசை சுட்டு கொடுப்பா? ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், நாளைக்கு இந்த உலகம் அழிய போகுது. காதலியே வாங்க மாட்டாங்க யாரும் கிறிஸ்துவோட போகிறதுக்கு தயாராக இல்லை. எல்லாருமே இந்த பூமியில் இது ஒரு சபிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தால் கூட இதில் இருக்கக்கூடிய பாவத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கும் ரொம்ப விரும்பிட்டாங்க. உலகத்தையும் உலகத்தினுடைய ஆசபாசங்கள் எல்லாத்தையும் விரும்பிட்டாங்க. உடனடியாக இயேசு கிறிஸ்துக்கிட்ட போகிறதுக்கு யாருமே தயாராக இல்லை. 144,000 பேரை தவிர வந்தோடனே போகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பேதுருவெல்லாம் கூப்பிடும்போதே அப்படி தான் வந்திருக்காங்க. பாருங்கள், அந்த செம்படவர்கள் அவங்க வந்து அந்த ஆயத்துறையில் இருந்தாங்க. மத்தேயு கூப்பிட்டோன்னே வந்துட்டார் ஆஃபீஸ்லேருந்து. படகுகள் வலைகளை பழுது பார்த்துட்டு இருந்தாங்க. என் பின்னாடி வாங்கணுன்னா அப்படியே விட்டுட்டு வந்தாங்களா? வரும்போதே வந்தவங்க இப்படி போகும்போது எப்படி போனோம் போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து
உலகத்தை ரொம்ப அதிகமாக நேசி, இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவோடைய ஆசீர்வாதத்தை தேவைப்படுறவங்க தான் ஜாஸ்தி ஒழிய கிறிஸ்துவோட பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இல்லை. ஒரு அம்மா ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லாரி குறுக்கால வந்துருச்சு. டக்குன்னு தப்பிச்சிருச்சான். கவனிங்க, தப்பிச்ச உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், அப்பாடா தப்பிச்சிட்டேன், கொஞ்சம் விட்டுருந்தா பரலோகம் போயிருப்பேன் அப்படின்ச்சான். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? இப்படி தான். அப்போது இவர்களை அறியாமே பரலோகம் போகிறதுக்கு இவங்க யாருமே தயாராக இல்லை. ஆனால் யார் தயாராக இருப்பாங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மனைவி தயாராக இருப்பாங்க. ஆண்டவரே வந்துட்டீங்களா, இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன், எனக்கு இந்த பூமியில் எதுவுமே தேவையில்லை, இந்த உலகமே உங்களுக்கு சொந்தமாக போகுது, உங்களுடைய ராஜ்யம் வரப்போகுது, அது நீதியுள்ள ராஜ்யம், அதுதான் நித்தியமான ராஜ்யம், அதுக்கு வேலை செய்யலாம் வாங்க அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் இங்கே ஒரு அம்மா இருக்குது பாருங்கள். இந்த அம்மா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக மெதுவாக எழுந்திரிச்சு போய் என் வஸ்திரங்களை கழட்டி போட்டேன் அப்படின்னெல்லாம் சொல்லும்போது அங்கே அவர் போயிட்டார். அவர் போகிற போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரா. அவர் என்ன சொன்னாருங்கிறது இந்த அம்மாவுக்கு தான் தெரியும். ஆனால் சொன்ன வார்த்தை நிமித்தம் அந்த அம்மா நொந்து போயிடுச்சுன்னு சொல்லு. அதுக்கு அடுத்த வசனம் கூட பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த அம்மா எங்கே மாட்டுது பாருங்கள். வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5:7. நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அப்படின்னா புரியுதுங்களா? இது ஏதோ ஒரு உபத்திரவத்துக்குள்ளே இந்த அம்மா போயிடுச்சு, ஒரு காயமாயிடுச்சு, ஒரு அடி வாங்கிடுச்சா இந்த அம்மா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கவனிங்க. இதுதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளன் வந்து என் பிரியமே என் ரூபவதியை எழுந்துவான்னு சொன்னால் எந்திரிச்சு வரணுமில்ல? வராமல் உட்கார்ற அந்த அம்மா யாரு கண்டுபிடிக்கலாமா? அந்த அம்மா யாருன்னு இப்போ தெரிஞ்சிருப்பார். ஸோ இதையத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 24:21 ஒரு மகா பெரிய உபத்திரவம் இந்த பூமியில் உண்டாயிருக்கும். அவருடைய 2ஆம் வருகை குறித்து கேட்டாங்க இல்லையா சீஷர்கள், உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்கும்போது, அப்போ யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவார்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையார்கள், நிறைய வசனங்கள் இருக்குது. அதில் 21ஆம் வசனம் ஒரு மகா பெரிய உபத்திரவம் இந்த பூமியில் உண்டாயிருக்கும். இதுதான் 24ஆம் அதிகாரம். நல்லா புரிஞ்சுக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கும் போது நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் தான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் தொகுத்து எழுதப்பட்டிருக்கிறது. 24ஆம் அதிகாரம் மாத்திரமல்ல, 25ஆம் அதிகாரம் அதனுடைய தொடர்ச்சி தான். கவனிங்க. அதனால தான் 25ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு உவமை ஆண்டவர் பேசினார். படித்தவங்களுக்கு தெரியும். 10 கன்னிகைகள் படிச்சிருக்கீங்களா? 10 கன்னிகைகள். அதை குறித்து நம்ம டீட்டெயிலாக இப்போ போக போகிறதில்ல. பட் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த 10 கன்னிகைகளை பற்றி ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். மத்தேயு 25:1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அப்பொழுது. புரியுதுங்களா? அப்பொழுது நான் எப்பொழுது, அதான் முந்தின அதிகாரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வந்திருக்கும் பொழுது பெரிய பெரிய தீர்க்க தரிசனம் நடக்குது, உபத்திரவ காலம், இதை பற்றி எழுதுறார். அப்போ இந்த டைமில் தான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்க போகுது. அது என்ன நிகழ்ச்சிங்கிறத இப்போ நான் ஒரு உவமையில் உங்களுக்கு சொல்கிறேன். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகள். அது நமக்கு தெரியும் இல்லையா? அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். கவனிக்கிறீங்களா? ஆனால் 10 பேரும் கன்னிகைகள் தான். புத்தி உள்ளவர்கள் பாருங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயை கொண்டு போகலை. பாருங்கள், விளக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் எண்ணெய் இல்லை. ஆனால் புத்தி உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்கள் தீவெட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த 10 கன்னிகளும் ரெடியாக இருக்கிறாங்க. இவங்க எதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா, மணவாளன் வருவதற்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மணவாளன் வர தாமதித்த போது பாருங்கள், மணவாளன் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சான். எல்லாருமே தூங்கிட்டாங்க, 10 பேருமே தூங்கிட்டாங்க. கொஞ்சம் கவனிங்க. மணவாளன் வர தாமதித்த போது 10 பேருமே தூங்கிட்டாங்க. ஆனால் திடீர்னு நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் அப்படின்னு ஒரு சத்தம்.
அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள்னு ஒரு சத்தம் வந்து அவங்களுக்கு உண்டாச்சான். அப்பொழுது அந்த கன்னிகளெல்லாம் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். கொஞ்சம் கவனிங்க, 10 கன்னிகள், 10 பேர்கிட்டையுமே தீவெட்டி இருக்குது. ஆனால் 5 பேர்கிட்ட என்ன இருக்குது? எண்ணெய் இருக்குது. 5 பேர்த்துக்கிட்ட எண்ணெய் இல்லை. எண்ணெயும் தீவட்டியும் வைத்திருக்கிறவர்களுக்கு பேர் புத்தியுள்ள கன்னிகைகள். வெறும் தீவட்டி மட்டும் வச்சுக்கிட்டு எண்ணெய் இல்லாதவர்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள். 2 பேருமே மணவாளன் வர தாமதித்த போது தூங்கிட்டாங்க. இப்போ திடீர்னு நடுராத்திரியிலே மணவாளன் சத்தம் கேட்டோன்னே 10 பேருமே எந்திரிச்சு தங்கள் தீவெட்டிகளை என்ன பண்ணுறாங்க? ஆயத்தம் பண்ணுறாங்க. அப்போது புத்தி இல்லாதவங்க புத்தி உள்ளவர்களை நோக்கி கேட்குறாங்க, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்கள் தீவெட்டியெல்லாம் அணிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த புத்தியுள்ள கன்னிகள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிற இடத்துல போய் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இவங்களும் போய் என்ன செய்கிறாங்க, அவர்கள் வாங்க போன போது பாருங்கள், மத்தேயு 25:10 வாசிக்கலாம். அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். பார்த்தீங்களா, அவங்க புத்தி இல்லாத கன்னிகள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. ரொம்ப கிளியரா சொல்லிட்டார் பாருங்க. அப்போ ஆயத்தமாக இருந்தவர்கள் அங்கே போயிட்டாங்க, இதுக்குள்ள கல்யாண வீட்டுக்குள்ள போயிட்டாங்க, கதவும் அடைக்கப்பட்டது. புரியுதுங்களா? கதவும் அடைக்கப்பட்டது. இப்போ எத்தனை பேர் உள்ள போயாச்சு? மணவாளன் வந்த உடனே ரெடியாக இருந்தவங்க உள்ளே போயிட்டாங்க. 5 புத்தி உள்ள கன்னிகைகள் அவங்க உள்ளே போயிட்டாங்க, கதவு அடைக்கப்பட்டுருச்சா? அப்படின்னா இவங்க கையில் வச்சுருந்த அந்த தீவட்டி எதை குறிக்கும் என்று சொல்லி கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா பாருங்கள், சங்கீதம் 119, 105 வாசிக்கலாம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. வசனம் அதுதான் அவங்க வச்சிருந்த தீவட்டி. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவவழி. பாருங்க, அப்போ இவங்க 10 பேர் 10 கன்னிகள் அவங்க வச்சிருந்த தீவட்டி என்னன்னா கையில் பைபிள், அதுதான் வேதம், வெளிச்சம் வச்சிருந்தான். ஆனால் 5 புத்தி உள்ள கன்னிகள் கிட்ட எண்ணெய் இருந்தது. எண்ணெய் வந்து பரிசுத்தாவிக்கு அடையாளம். அப்போது இந்த வசனங்களே நமக்கு பரிசுத்தாவின் மூலமாக தான் கிடச்சிது. அப்போ புத்தியுள்ள கன்னிகள் எண்ணெய் இருந்ததுனால என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அந்த விளக்கை ஏற்றிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ அவர்கள் தங்களை வேத வசனமாகிய விளக்குகளையும் எரிய வச்சாங்க, தங்களையே வெளிச்சமாக்குனாங்க. அவர்கள் கிறிஸ்துவோட, அதான் மணவாளன் கிறிஸ்துவோட போயிட்டாங்க. மிச்சம் 5 பேர் சோம்பேறித்தனமாக இருந்தவர்கள் தூங்கிட்டாங்க. 10 பேர் தான் தூங்கினாங்க, ஆனால் 5 பேர் ரெடியாக இருந்தாங்க இல்லையா? ரெடியாக இருந்தவங்க உள்ளே போயிட்டாங்க. இப்போ இந்த 5 பேர் ரெடியாக இல்லை. யார் மாதிரி தெரியுங்களா? இப்போ உன்னத பாட்டில் படித்தோமே, மணவாளன் வந்து என் உத்தமையே என் புறாவேன்னு கூப்பிடும்போது எந்திரிக்கிறதுக்கு தாமதமாக இருந்தாங்க பாருங்கள், சோம்பேறித்தனம், அசட்டத்தனம். அந்த மாதிரி இருக்கிறவங்க தாங்க இந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகள். 5 புத்தி உள்ள கன்னிகைகள் திருச்சபை, அவங்க மேலே போயிட்டாங்க. 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் இந்த திரள் கூட்டம். புரிஞ்சுங்களா? இவங்க தான் இந்த பூமியில் சத்தியம் தெரியுது, ஆனால் தங்களை கிறிஸ்துவாக மாற்றுவதற்கு லேட் பண்ணுறாங்க, சோம்பேறித்தனப்படுறாங்க, தங்கள் அந்த ஒரு வஸ்திரத்தை கரைப்படுத்துகிறாங்க. சரிங்களா? சின்ன சின்ன பாவங்களை பெரிய பாவங்களை ஆக்கிடுறாங்க, அசட்டத்தனமான்றாங்க, பயமில்லாத நிலைமைக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ பாருங்கள், என்ன தேடி போனாங்க, போயிட்டு வர்றதுக்குள்ள கதவு அடைக்கப்பட்டுருச்சு. கவனிக்கிறீங்களா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? உன்னத பாட்டில் இந்த அம்மா லேட்டாக வந்து திறக்கிறக்குள்ள மணவாளன் போயிட்டாரு. ஆனால் என்னமோ சொல்லிட்டு போனார்னு படித்தோம் இல்லையா? என்ன சொல்லிட்டு போனார்னு உன்னத பாட்டில் இல்லை. எங்கே இருக்குது தெரியுங்களா? மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இதுதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, ஜோடி இல்லாமல் இராதுன்னு சொன்னார். பார்த்தீங்களா? பாருங்கள், இப்போ ஜோடி பார்க்கலாம். இப்போ இந்த புத்தி இல்லாத கன்னிகள் வர்றாங்க. மற்ற கன்னிகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொன்னார் தெரியுங்களா? உன்னத பாட்டில் என்ன சொன்னார்னு இல்லை, இங்கே என்ன சொன்னார்னு இருக்கு. இப்போ வாசிக்கலாம், மத்தேயு 25:12. அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? என்ன சொல்லிட்டாரா?
உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டார். பாருங்கள், ஏன்னா அங்கே புத்தியுள்ள கன்னிகள் என்ன வச்சுருந்தாங்க, தீவெட்டி வச்சுருந்தாங்க, ரெடியாக இருந்தாங்க. மணவாளன் வந்து கூப்பிட்டோன்னே விளக்கேற்றிட்டு போயிட்டாங்க, தங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக காட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் திரள் கூட்டம் இந்த 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 ஒரு புத்தி இல்லாத கன்னிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா லேட் பண்ணாங்க, தூங்குனாங்க, அசட்டை பண்ணாங்க. புரியுதுங்களா? கவனிக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையோடு இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு பாத்தியமாக முடியாது. ரெடியாக இருக்கணும், எப்பொழுதுமே ரெடியாக இருக்கணுமா. அப்படி ரெடியாக இருக்கிறவங்க தாங்க 1,44,000 பேர். அப்படி ரெடியாக இல்லாமல் சத்தியம் தெரியும், வேலை செய்வோம், சில நேரத்தில் நம்ம கிறிஸ்துவாக மாறுவதற்கு நம்ம தயாராக இருக்க மாட்டோம். இந்த உலகம் நம்மளை வந்து போட்டு நெருக்கிறோம். அப்போ அதையெல்லாம் தாண்டி தான் சகிச்சு தான் கிறிஸ்துவாக மாறணும். அப்படி மாறாதவர்கள் அல்லது சோம்பேறித்தனப்பட்டவர்கள் அல்லது அசட்டை பண்ணவங்க தான் இந்த புத்தி இல்லாத 5 கன்னிகள். அதனால தான் இவர்கள் கைவிடப்படுறாங்க. ஆனால் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுது. ஏசாயா 57 அதிகாரம் 1 இப்போ மறுபடியும் ஞாபகப்படுத்தலாம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதிலே வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் அனைவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. இப்போ பாருங்கள், தேவனுடைய பிளானில் ஒரு கிளியரான ஒரு பிக்சர் இப்போ இருக்குது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், உண்மை உள்ளவர்கள் மனவாட்டி. கவனிக்கிறீங்களா? இவர்கள் எங்கே இருக்காங்க? பரலோகத்தில் தான் இருக்காங்க. கிறிஸ்து ராஜாதி ராஜாவா சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கார். அவரோட 1,44,000 பேர் சிங்காசனத்தில் உட்கார்றாங்க. இந்த புத்தி இல்லாத கன்னிகள் இருக்கிற திரள் கூட்ட வகுப்பார் இவங்களும் பரலோகத்துக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே ஒரு தண்டனை அனுபவிச்சுட்டு தான் போகிறாங்க. உபத்திரவத்தில் தோய்த்து வெளுத்துட்டு தான் போகிறாங்க. ஆனால் இவர்களுக்கு அந்த ராஜரீகம் இல்லை. ராஜரீகத்துக்கு முன்னாடி இருந்து அவங்க சேவை செய்கிறாங்க. சரியா? அப்போ இவங்க 2 பேருமே பரலோகத்துக்கு தான் போகிறாங்க. ஒருத்தருக்கு மேன்மையான நிலைமை, இன்னொருத்தருக்கு கீழான நிலைமை. பரலோகத்தில் போய் ஒரு வாட்ச்மேனாக இருந்தாலே போதும் இல்லையா? ஆனால் இவர்கள் 2 பேருமே தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வச்சு ஊர்ஜிதப்படுத்த முடியாது. நிறைய அதுக்கு நிழல் பொருள் தேவை, வசனங்கள் தேவை. அதில் முக்கியமான ஒரு நிழல் பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவா இந்த பூமியில் அவர் உட்கார்ந்துருக்கும்போது, பரலோகத்தில் உட்கார்ந்துருக்கும்போது அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வாசிக்கலாம். இப்போ சங்கீதம் 45:13 வாசிக்கலாம். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சருகியா இருக்கிறது. ராஜகுமாரத்தி, இது யாரை பற்றி சொல்லியிருக்கு? மணவாட்டி. அந்த அம்மா பொற்சருகியா இருக்கு, அழகான ஒரு ட்ரெஸ் போட்டு வருதான். யார் முன்னால பாருங்க? சித்திர தையிலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். ராஜா யாருங்கப்பா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த ராஜா முன்னாட திருச்சபை சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவின் இடத்தில் கொண்டு வரப்படுவாள். கொஞ்சம் கவனிங்க. அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னியரும் உம்மிடத்தில் கொண்டு வரப்படுவார்கள். இவங்க யாருங்க? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவா உட்கார்ந்துருக்கும் போது திருச்சபை மணவாட்டி அலங்கரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து பக்கத்தில் வருமா? அவர் பின்னாடியே ஒரு குரூப்பு தோழிகள் அவருக்கு உதவி செய்யறதுக்கு வர்றாங்க இல்லையா? இந்த தோழி வகுப்பார் தாங்க திரள் கூட்டம். ஆனால் இந்த தோழி வகுப்பார் ராஜகுமாரத்தி ஆக முடியாது. ராஜாவுக்கும் ராஜகுமாரத்துக்கு என்ன பண்ணலாம்? சேவை செய்யலாம். இதையத்தான் நம்ம வெளிப்படுத்தல படிக்கிறோம். இவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து சேவை செய்கிறாங்க. அப்போது கவனிச்சு பாருங்கள், ஒரு ராஜா அரண்மனைக்குள்ளேயே போய் பார்த்தீங்கன்னா உள்ள தோழிகள் எல்லாம் அங்கே வேலை செய்வாங்க. ஆனால் ராஜாவுடைய பர்சனல் ரூமுக்குள்ளே தோழிகள் போக முடியுமா? போக முடியாது. யார் மட்டும்தான் போக முடியும்? ராணி மட்டும்தான் போக முடியும். இந்த படத்தில் சும்மா நமக்கு புரியறதுக்காக இந்த படம் இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இதில் ஒரு அரண்மனை, அதில் பார்த்தீங்கன்னா ராஜாவும் அந்த ராணியை மட்டும் பர்சனல் ரூமில் இருப்பாங்க. அந்த தோழிகள் எங்கே இருப்பாங்கன்னா வெளியே தான் நிற்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான். அப்போ ஆனால் இவங்க 2 பேரும் எங்கே வர்றாங்க? வாசிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 45:15. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜா அரண்மனைக்குள் பிரவேசிப்பார். ஏன் அந்த மகிழ்ச்சி திரள் கூட்டத்துக்கு வருதுன்னா, ஒரு உபத்திரவ காலத்துக்குள்ளே போனால் கூட தேவனர்களை மன்னிச்சு எடுத்துக்கிறார் இல்லையா? அப்போ அவர்கள் பாவத்துக்குள்ளே போய் வெளியே ஒரு மிகப்பெரிய தண்டனை அனுபவிக்கிறாங்க. என்ன தண்டனைனா, உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது. மகா உபத்திரவ காலத்தில் இவர்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்குமா? ஆண்டவர் சொல்லிடுவாரா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, என் மனவாட்டியாக நான் உங்களை பார்க்கல
அப்படி உங்களுக்கு தெரியாதுன்றாராம். அப்போ கைவிடப்பட்ட நிலைமைக்குள்ளே போய் தண்டனை அனுபவிச்சுட்டு வரும்பொழுது அவர்களும் ஒரு சந்தோஷத்துக்குள்ளே தான் பிரவேசிப்பார்கள். புரியுதுங்களா? அப்போ தேவன் அழைத்தவர்களையும் தெரிந்து உள்ளவருடையவர் கைவிட போகிறதில்ல. அவர்களும் பரலோகத்துக்குள்ளே தான் போகிறவங்க. அப்படின்னா மற்றவங்கெல்லாம் இந்த பூலோகத்தில் தாங்க உயிரோடு எந்திரிப்பாங்க. நிறைய பேருக்கு அதுவே புரியல. உம்முடைய ராஜ்யம் வருவதாக பைபிள் படிக்கணும் இல்லையா? 3ஆம் உலகம் இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்துவுடைய 1000 வருஷாட்சி ஆரம்பிக்கும் போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் தேவன் இந்த பூமியில் தான் உயிர் தெழுப்ப போகிறார். இந்த பூமியில் தான் அவங்க எண்ணத்தை இழந்தார்களோ அதை திரும்பி கொடுக்க போகிறார். அந்த திரும்பி கொடுக்கக்கூடிய மினிஸ்ட்ரி, அந்த கவர்மெண்ட் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலைமையில் ஏற்பட போகிறது. ஒன்று பரலோகத்தில் உட்கார்ந்து ஆட்சி பண்ணுவாங்க திருச்சபை. அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் டைரக்டர்ஸ் மாதிரி யார் இருப்பாங்கன்னா இந்த திரள் கூட்டம் அப்படின்னு இந்த பூமியில் ஒரு வகுப்பார் ராஜாக்களாக இருப்பாங்க. அவங்கள பற்றி பைபிளில் நம்ம அடுத்து வரக்கூடிய கிளாஸ்லாம் நம்ம படிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த மணவாட்டி திரள் கூட்டம். அப்போ மணவாட்டிக்கு பின்னாடி போகிற தோழிகளாக தான் அந்த திரள் கூட்டம் வர்றாங்க. இதற்கு இன்னொரு நிழல் கூட இருக்குது, நமக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ரெபேக்காள் பற்றி படிக்கிறோம் இல்லையா? ஈசாக்கின் திருமணம், நூதனமான திருமணம். அதில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஈசாக்குக்கு நிழலாக இருக்கார். ஈசாக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கார். ரெபேக்காள் திருச்சபைக்கு நிழலாக இருக்காங்க. கவனிச்சு பாருங்கள். ஸோ இந்த ரெபேக்காள் எப்படி வர்றாங்க பாருங்கள். ஆதியாகமம் 24:61. அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோட கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காளை அழைத்து கொண்டு போனான். பாருங்க, ரெபேக்காள் தனியாக போகல, ஈசாக்கை நோக்கி வேலைக்காரிகளோட போகிறார் இல்லையா? அந்த மாதிரி தான். அப்போ அந்த ரெபேக்காள் திருச்சபைக்கு அடையாளமாக இருக்காங்க. அந்த வேலைக்காரிகள் திரள் கூட்டத்துக்கு அடையாளமாக இருக்காங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது தேவன் நம்மை அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னாலே திரள் கூட்டத்துக்கு இல்லை, மணவாட்டியாகத்தான் அழைக்கிறார். அதனால தான் ரோமர் 8:29 பாருங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். முன்னறிஞ்சார், முன் குறிச்சார். அடுத்தது வாசிக்கலாம். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த வசனத்துக்குரிய அர்த்தம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அப்போ எவர்களை அழைத்தாரோ அவங்கள தான் முன்னறிகிறார், அவங்கள முன் குறிக்கிறார், அழைக்கிறார், நீதிமான்களாக்கிறார், மகிமைப்படுத்துகிறார். முன்னறிகிறார், முன் குறிக்கிறார், அழைக்கிறார், நிறைய பேர் வர்றாங்க. நீதிமான்களாக்கிறார், நிறைய பேர் வர்றாங்க. மகிமைப்படுத்துகிறார், கொஞ்சம் பேர் தான். அதான் பயப்படாதே சிறு மந்தையே. புரியுதுங்களா? இவர்களுக்கு ராஜாக்களாக உட்கார்றதுக்கு மட்டும் அதிகாரம் கொடுக்கல, கிறிஸ்துவோடு சேர்ந்து இவர்கள் என்ன செய்யணும் தெரியுங்களா? வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:12. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அப்போ முதல்ல பாடுகளை சகிக்கணும், அதுக்கப்புறம் தான் அவரோட ஆளுகை. அதில் ஒரே ஆச்சரியமான வசனம் என்ன? நாம் பாடுகளை சகிக்கும் போதும் அவர் கூட இருக்கார், ஆளுகை செய்யும் போதும் அவர் கூட இருக்கார். அந்த ஆளுகை தான் இனி வரப்போகிற அசைவில்லாத ராஜ்யம். எபிரேயர் 12:28 ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டில் 5 வருஷத்தோடு முடிஞ்சுது. இனி வரக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலைமையில் வரக்கூடிய ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம். அப்போ இன்றைக்கி இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் அசையும். புரியுதுங்களா? சகல ஜாதிகளும் அசையும் பைபிள் சொல்லுது. அப்போ பாருங்கள், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையாய் பற்றி கொள்ள கடவோம். பார்த்தீங்களா? இந்த பயம் பக்தி உள்ளவர்கள் மனவாட்டியாயிருவாங்க. இதில் கொஞ்சம் குறையவங்க தாங்க திரள் கூட்டமாவாங்க. இப்போ நீங்கள் யாராக அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிற குவாலிட்டி பார்த்தா பிரதர் மனவாட்டி ஆகிறதுக்குரிய தகுதியெல்லாம் என்கிட்ட இல்லை, ஏதோ திரள் கூட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. கவனிங்க, அப்படின்னு நினச்சிடாதீங்க. அழைப்பே யாருக்கு தான்? மனவாட்டிக்கு தான். சரியா? அப்போ மனவாட்டிக்கு தான் அழைப்பு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அழைப்பை தான் நம்ம உறுதி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இப்போ ஒரு சின்ன உதாரணம். ஒரு கம்பெனியில் ஒரு சேர்மன் போஸ்ட்டு காலியாக இருக்குது, அதே மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட்டு காலியாக இருக்குது.
ஒரு சூப்பர்வைசர் போஸ்ட் காலியாக இருக்குது, ஒரு லேபர் போஸ்ட்டும் காலியாக இருக்குது. டோட்டல் கம்பெனி காலியாக இருக்குது. இப்போது உங்களில் யாரோ ஒருத்தர் அந்த கம்பெனிக்கு சேர்மன் ஆகிறதுக்கு தகுதி இருக்குது, மேனேஜிங் டைரக்டர் ஆகிறதுக்கு தகுதி இருக்குது, அப்புறம் சூப்பர்வைசர் ஆகிறதுக்கு தகுதி இருக்குது, லேபராக கூட நீங்கள் ஆகலாம். நீங்கள் என்ன ஆகணும்னு விரும்புவீங்க? ஏதோ லேபர் ஆகணும்னு விரும்புவீங்களா? சில பேர் அப்படி கூட சொல்லலாம். இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒரு துணி கடைக்கு போகிறோம். ஒரு துணி கடையில் ஒரே டிசைனில் நிறைய துணிகள் இருக்கும், கவனிக்கிறீங்களா? அதில் நம்ம ரொம்ப பக்காவான டிசைனாக ஒரு துணி இருக்குது, ஆனால் ஓரமாக கிழிஞ்சிருக்கு. என்ன பண்ணுவோம்? வாங்கிடுவோமா? வாங்க மாட்டோம். ரொம்ப அழகான டிசைன் இருக்குது, அழுக்காக இருக்குது, வாங்கிடுவோமா? அப்போ எது பெஸ்ட்டு பார்க்குறோமா இல்லையா? விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் அப்போ எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு பார்க்குறோம். நம்ம குழந்தைகள் கூட நல்ல ஸ்கூலில் படிக்கணும், பெஸ்ட்டு பார்க்குறோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி தான் எதில் பெஸ்ட்டு பார்க்கணுன்னா, தேவன் அழைத்த அழைப்பில் அவரை மகிமைப்படுத்துறதுக்கு சரியான ஒரு கேரக்டர் எதுவாக தான் இருக்கணும்னு அவருடைய மனவாட்டி தான். அப்போ அவரை மகிமைப்படுத்துறதுக்கு மனவாட்டி தான் சிறந்த ஒரு கேரக்டர்னா, அதுக்கு நான் போகிறக்கு ரெடியாக இருப்பேன்னு சொல்லணுமே தவிர, எனக்கு இது இல்லைன்னா பரவாயில்லைங்க ஒரு திரள் கூட்டம் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. அது தேவனுடைய அழைப்பையே அசட்டை பண்ணுற மாதிரி. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நமக்கு குவாலிட்டி கொடுத்துருக்கார். அதனால தான் முதலே சொல்லிட்டார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். சில பேர் எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க. தெரியும், நமக்கு தகுதி இல்லைன்னு தெரியும். அதைத்தானே படித்தோம் 1 கொரிந்தியரில். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி வல்லவர் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை. பாருங்க, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார், பலவீனமானவைகள். அப்போ நம்மெல்லாம் பலவீனர்கள் தெரிஞ்சு தாங்க கூப்பிட்ருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு நம்மளை நம்பி இந்த அழைப்புக்குள்ளே கூப்பிட்ருக்காருங்கிற போது, நான் தூங்கிட்டேன் அப்படின்னு இந்த அம்மா சொன்ன மாதிரி அசட்டை பண்ணோம்னா இந்த அழைப்பை விட்டே நம்ம வெளியே போயிடுவோம். அன்புக்குரிய சகோதர சூழலே, ஏன்னா இது ஒரு மகா பெரிய அழைப்பு. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பதவின்னு சொன்னால் எதை சொல்லலாம்னா, அமெரிக்கா ஜனாதிபதி பதவி தான். இன்றைக்கி பைடன் இருக்கார் 4 வருஷம், அவ்வளோதான். 4 வருஷம் முடிஞ்சது, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவர் எங்கே இருப்பார்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட அரசாட்சி பண்ணுற அந்த அரசாட்சி இருக்குது பாருங்கள், 1000 வருஷ அரசாட்சி, அதுக்கப்புறமும் இருக்குது. அது அசைவில்லாத ராஜ்யம். அதற்குரிய ராஜாக்களை ஆவதற்கு தான் தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்கும் போது, அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நம்ம அசட்டை பண்ணிடக்கூடாது. பேதுரு அதனால தான் இது எப்படி முடிக்கிறார் பாருங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் பாருங்க, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாயிருக்கும்படி நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். அன்புக்குரிய சகோதர சூழலே, இந்த சத்தியம் இதோட நிற்க போகிறதில்ல. இந்த 1,44,000 பேர் தான் தேவன் மனவாட்டியாக கூப்பிட்டுருக்கார், இவங்களுக்கு பின்னாடி திரள் கூட்டம் இருக்கிறாங்க என்கிற சத்தியம் இதோட நிற்க போகிறதில்ல. இனி வரக்கூடிய நிறைய பாடங்களை இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதற்கு ஆதாரமாக அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிற பாடமும் இந்த 1,44,000 பேர் தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனவாட்டிங்களுக்கு ஊர்ஜிதமான ஒரு பக்கா தீர்க்க தரிசனம் ஒன்று பார்க்க போகிறோம். அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். அது வரைக்கும் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.